அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி மசாலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களோட ஹோம்மேடு மசாலா ப்ராடக்ட்ஸ் வேணுன்னா டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ரெசிபி ப்ரெட்டை வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஃபன் ரெசிபி மாதிரி பண்ண போகிறோம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வித்தியாசமான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெட் இருந்துன்னா இந்த மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி 6 ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்துருக்கிறேன். 6 பிரெட் துண்டு, அது கூட கொஞ்சம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடிசாக, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் நான் அன்றைக்கி சின்ன வெங்காயம் நிறைய எடுத்து கட் பண்ணிக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம்னா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 6 பிரெட் ஸ்லைசஸ்க்கு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு தவாவில் ஃபஸ்ட்டு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம், கொஞ்சம் சூடாக்கி எடுத்துக்கலாம். தோசைக்கல்லையும் போட்டு சூடாக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு தவாவில் போட்டு நல்லா சூடாக்கி எடுத்துக்கலாம். லைட்டாக 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அந்த அளவுக்கு நீங்கள் ஹீட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம அப்படியே சேர்த்தோன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் ப்ரெட்டு. இந்த மாதிரி நம்ம ஹீட் பண்ணி டோஸ்ட் பண்ணி சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நான் கையை வச்சு திருப்பிவிட்டு, நீங்கள் ஒரு கரண்டி வச்சு யூஸ் பண்ணி வேணாலும் திருப்பி விட்டுக்கோங்க. சரிதான், இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகட்டு, எடுத்துடலாம். இப்படி நம்ம எல்லா ப்ரெட் ஸ்லைசஸையும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தாலே தெரியும், எல்லா ப்ரெட்டையும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. லைட்டாக எண்ணெய் எதுவுமே சேர்க்கல, வெறும் பாத்திரத்தில் தான் நம்ம சூடு பண்ணியிருக்கோம். இப்போ தான் நம்ம பாத்திரம் சூடு பண்ணி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிடுறோம். இப்போ நம்ம எண்ணெய் சூடாகட்டும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வரட்டும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம காளான் ரெசிபி மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். காளான் மசாலா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நல்லா கண்ணாடி ப்ரௌன் இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் தாண்டி வதங்கி வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறோம். அதையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி 2 பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல பொடிசாக, அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு, வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் கல் உப்புங்கிறதுனால ஃபஸ்ட்டே போட்டேன். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டெல்லாம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கணும். எனக்கு ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு கட் பண்ண முடியல, அதனால நான் கட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த அளவுக்கு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அது ஓரங்கள் கட் பண்ணனா பண்ணலாம், இல்லை நான் அது வேஸ்ட் ஆக்க வேண்டாமென்ட்டு அந்தளவு சேர்த்தே கட் பண்ணியிருக்கிறேன். நல்லா தான் இருக்கும், அது ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியாது. நான் அன்றைக்கி மட்டன் மசாலா வீட்டில் அரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் இது இல்லைனாச்சுன்னா வத்தல் தூள், மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் சில்லி பவுடர்னுங்க அதுவும் சேர்த்துக்கோங்க, அது கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும். நான் அன்றைக்கி மட்டன் மசாலா இதிலே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்து அரைச்சிக்கிறதுனால இந்த ஒரு மசாலாவே போதும். சேர்த்து நல்லா கிளறி கொடுத்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிட்டு கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இந்த மசாலா எல்லாம் விரசி வரணும். அந்தளவுக்கு வேக வைக்க போகிறேன். தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக தேவைப்படும் போது லைட்டாக தெளித்து விட்டு கிளறி கொடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் சுருளை. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட், அந்த டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை வந்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு டக்குன்னு கிளறி கொடுத்துருங்க.
கொஞ்சம் நேரம்னாலும் ஒன்றும் செய்யாது. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே கிளறி எடுத்துருங்க. நம்ம டோஸ்ட் பண்ணாமல் சேர்த்தா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். தனித்தனியாக தெரியும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாஃப்டாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துருக்குறேன். எல்லாத்தையும் ஒன்றா விரசிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எல்லாம் ஒன்றா சேர்த்து விரசினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம். எல்லாரும் ப்ரெட் ஒரே விதமாக சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ப்ரெட் மசாலா ரெடி ஆகிட்டு. ப்ரெட் உப்புமா, ப்ரெட் மசாலா எப்படி வேணாலும் சொல்லலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம காளான் வாங்கி சாப்பிட்ற மாதிரி காளான் மசாலா அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.